ரஷ்யா, உக்ரைன் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாசம் தொடக்கத்துல கூட ஒரு லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் அடிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பர்ட்டிகுலரா இன்னைக்கு உக்ரைன்ல பழையபடியான அந்த அலர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் ஹெவியான மிசைல் தாக்குதல். ட்ரோன்கள் கூட ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க. ஆனா மிசைல் தாக்குதல் அப்படிங்கிறது ஹெவியான அடி. ஏன்னா அதிகமா இழப்புகள் ஏற்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க. அதாவது ட்ரோன்கள்ல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு ஏதோ ஒரு லாஜிஸ்டிக்கல் சென்டர் இந்த மாதிரி அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த போகக்கூடிய ட்ரெயினை கூட அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா மிசைல்கள் அதிகப்படியா ஏவுது அப்படின்னா இழப்புகள் அதிகப்படியா இருக்கும். அதுவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நேத்திக்கு தான் வாய் விட்டுருந்தாரு. அமெரிக்கால நம்ப முடியாதுங்க, வருஷத்துக்கே 60 தான் செய்யறாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்றது, 24 மணி நேரத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா தீத்துட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட PAC-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேட்ரியாட்டிக்கான மிசைல் உற்பத்தி ஒரு வருஷத்துக்கே 60 தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேஸ்ட் 24 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க ஈரானதிய. அதை வச்சு பார்க்கும்போது வேஸ்டிங் அப்படிங்கிறத வாயெல்லாம் விட்டு வந்திருந்தாரு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருதுதான், ஒரு ஹெவியான அட்டாக் நடக்குதுன்னா தெரிஞ்சிருதுதான். அவர் இல்ல மிடில் ஈஸ்ட் இருக்கிற சவுதியில இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. சவுதிக்கு வருகை தந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறதுல மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இதுல என்ன அப்படின்னா ஹெவியான ஒரு அட்டாக். ரஷ்யா பாத்தீங்கன்னா உக்ரைன்ல 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வடக்குல இருந்து வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15, சிலர் 20, 25 வரைக்கும் சொல்றாங்க. க்ரூஸ் மிசைல்ஸ் பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து போக ஹெவியான அட்டாக். அதுவும் டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குலாம் ஹெவியான அட்டாக். அது வின்செஸ்யா, கீவ் ரீஜன்ஸ்லாம், இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான்ல அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும்போது இப்ப திருப்பி இங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்க வீரர்கள். ரஷ்யா உக்ரைன் ஹெவி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னைக்குதான் இதுக்கு முடிவு வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப வேற 80 பில்லியன் லோனை வேற சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைனுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வழியில் பேச வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசுறதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். இருதரப்புலயும் ரஷ்யாவும் உக்ரைனும் பாத்தீங்கன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருந்துருக்காங்க. இது இந்த வருஷத்திலேயே 2வது முறை 3வது முறை அப்படிங்கிறது போல. ஆனா இந்த ஈரான் பிரச்சனை இதா இருக்கும் போது அப்போ ஒரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. இந்த ஈஸ்டர் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. இப்ப திரும்ப ஒரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் 193 நபர்களுக்கு 193 நபர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறத ஒரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இது இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அது போக 1000 நபர்கள் கிட்ட பண்ண இறந்த வீரர்களுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த மாசத்தோட தொடக்கத்துல. இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமே. ஆனா பிரச்சனை முடியுமா அப்படின்னா இப்ப வரைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள், புடானோ அவர்கள் இந்த ஈரான் பிரச்சனை, அமெரிக்க பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துமே நாங்க டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு விட்டு தர மாட்டோம், சாரி டொனஸ்க விட்டு தர மாட்டோம், எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனஸ்க விட்டு தர மாட்டோம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு தெளிவா இருக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டான்பாஸ் பகுதி எங்களுது, டொனஸ்க் எங்களுது. லுஹான்ஸ்க ஃபுல்லா ரஷ்யா மீட் எடுத்துட்டாங்க. இப்போ டொனஸ்க் பகுதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ அது பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு. களத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதி, இப்ப குப்பியான்ஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பதிவுல மேப்ல பார்க்கும்போது டீட்டெயில்டா முன்னாடி எப்படி நம்ம வீடியோஸ் போகுமோ அதே போல வர ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வேண்டாம் அப்படிங்கிறது போல மனப்பான்மையில அமெரிக்க தரப்புலயே முடிவெடுத்தாங்க போல தெரியும். அதனால பேச்சுக்கள் தான் அங்க இருக்கு. இதுக்கப்புறம் சம்பவங்கள் அப்படிங்கிறது இங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நடக்குது போல. அதனால நம்ம இங்க கொஞ்சம் என்ன நடக்குதுன்றதை வேடிக்கை பார்க்கலாம். அங்க என்னன்றதை இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் எடுக்கிறது வச்சு. ஏன் அப்படின்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் 2 சைடு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்னு சீனா, இன்னொன்னு கியூபா, 2 சைடுமே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அழுத்தங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரீதியா சீனாக்கு போடலாமா அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்த்துட்டோமா, இப்ப அடுத்தது அமெரிக்கா சீனா இதுல பண்ண சாங்ஷன். சைனாவோட ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி மேல போடு சாங்ஷன். 40 கம்பெனிக்கு மேல பண்ண சாங்ஷன். ஈரானோட ஆயில் ஷிப்பிங்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க சீனா அப்படிங்கறதோட அவங்க தரப்புது. சீனாக்கு நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வேலைகள்ல இப்போ அமெரிக்க தரப்பு இறங்கி இருக்கிறாங்க. சீனா எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சைட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதை பேன் பண்ணிக்கிறாங்க. டியூயல் யூஸ் ஐட்டம் அப்படிங்கிறது போல பல யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும், 2வது தைவான் அதோட நட்பு நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் ஆனா தைவான் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா யூரோப்பியன் கம்பெனிஸ்க்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனோட கம்பெனிஸ்க்கும் டியூயல் யூஸை நாங்க பேன் பண்றோம்ன்றாங்க.
அவங்க போடக்கூடிய சாங்ஷன்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. டியூயல் யூஸ் சீனா வந்து சாங்ஷன் போட்டாங்கன்னா எக்கனாமி மிக மோசமா அடிவாங்க சைனால, அது மாற்றம் இல்ல. பட் ஆனா போடுறாங்க அப்படின்னா அவங்களாம் துண்ட காணந்தான்னு கூட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சீனா இதை எப்படியாச்சும் அவங்க ஆல்ரெடி கேஸ் பிரச்சனையெல்லாம் வந்து பண்ண சீனால ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. அதை நம்ம அடுத்தது பேர பார்க்கலாம். அது ஒரு பிரச்சனை. இருப்பினும் சீனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ரஷ்யா மாதிரி நின்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாங்ஷனு ஆயில் இதெல்லாம் போட்டு நின்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா யூரோப்பியன் நாடுகள்லாம் பெருத்தடி வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. டியூயல் யூஸ் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாத்துலயுமே இப்போ உதாரணத்துக்கு மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்கள் ராணுவத்துக்கு இருக்கும். ஸோ அது போல விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா நார்மலா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் காஸ்ட்லாம் வந்து பண்ண இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளா வந்து பண்ணா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்கனாமி எப்படி சீனா அதுக்கப்புறம் டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். சாங்ஷன் வந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சைடா இருக்கு. ஏன்னா இது எக்கனாமிக்கல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஃபுல்லா கிரீன்ல இருக்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. 500 SP 500 அப்படிங்கிற சொல்லுவாங்க. டாப் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல நம்ம எப்படி நிஃப்டி 50 அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ரெக்கார்டு ஹைல இருக்கு. எல்லாம் நல்லா செம்மையா இருக்கு. நல்ல growthல இருக்கு. மார்ச் 30 இந்த டைம்ல எல்லாம் லோவா இருந்ததெல்லாம் இப்போ +13 பாயிண்ட்கள்ல இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் இப்பெல்லாம் கோடிக்கணக்கான லாபங்கள் கிடைக்கும். 7.6 ட்ரில்லியன் அளவுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரில்லியன் கணக்குல போச்சுனாங்க. இப்ப 7.6 ட்ரில்லியன் ஆட் ஆயிருக்கு. சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கு. நாடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படிங்கறத இந்த ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அதிகப்படியான ஷேர்ஸ வந்து பண்ண மக்கள் வாங்கக்கூடிய வகையில இருக்காங்க அப்படிங்கிறது போல. பட் இது என்னோட பர்சனல் கருத்து தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பத்தி அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இது இல்ல. அது அமெரிக்காவை பத்தி எனக்கு நாலேஜே இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்ககிட்ட என்ன சொன்னா இந்த அளவுக்கு கிரீனா இருக்கு இல்லையா? இது எப்படின்னா நிறைய பேர் இந்த ஈமு கோழி நிறைய பேர் வாங்க வாங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட்டுன்னு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு வாங்கினவங்க எல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா இது நடக்குது, அமெரிக்கால நடக்குது. வரக்கூடிய செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வதந்திகள்லாம் பெருமளவுல இம்பார்ட்டன்ஸ் தரது இல்ல. அதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்றதுக்கு சற்று முன்பு வாங்கிட்டாங்க. விலை குறைவு சற்று முன்பு வித்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் விலை உயர்வு அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலா உருவாக்கி மார்க்கெட்ல நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனிஸ் எல்லாம் நிறைய growthல இருக்கு அப்படிங்கிறது போல அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது போல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள் நிறைய பேர் உள்ள வந்து வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பணம் போட்டிருப்பாங்களே அவங்கலாம் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்ல. அப்புறம் அதுல பாதாளத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது சிக்கல் ஆயிரும் அப்படிங்கிறது போலயும் சில நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது போல ஒரு கருத்து இருக்கு. நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது ஒரு வீக்கம். கம்பெனிஸ் மட்டும் ஒரு நாட்டுல வளருது அப்படிங்கிறது ஒரு வீக்கமே. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பபுள், அது வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். தப்பா சரியன்றது நடக்கிறத வச்சு பார்த்துக்கலாம். இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பையன் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.